ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரிவ்யூ தான். ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் மக்களே. இப்போ பாருங்கள், கொஞ்சம் அந்த ஜாடி இருக்குது பார்த்தீங்களா? அதாவது புளி, அதுக்கப்புறம் நம்ம உப்பெல்லாம் போட்டு வைப்போம்ல, மண் ஜாடி, அது வாங்கியிருந்தேன் மக்களே. அது உண்மையிலேயே நிறைய வெரைட்டினா வெரைட்டி, அப்படி ஒரு வெரைட்டி. வட்ட மாடல், உருண்டை மாடல், சதுர மாடல் அப்படின்னு நிறைய வச்சுருந்தாங்க. பட்டு அதோட அந்த அந்த ஜாடியோட அளவு அதிகமாக ரேட்டும் அதிகமாக ஆகுது மக்களே. இது நான் எடுத்தேன், இந்த கலர் தான். இன்னொன்று ஒரு கலர் பேக்கில் அந்த டிசைன் போட்டிருந்துச்சு. பட் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது கொஞ்சமாக ரொம்ப புளி போட முடியாது, 1/2 கிலோ புளி உள்ளே வைக்கலாம். பட் உப்பும் கூட வைக்கலாம். நான் புளி ஓகே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். எனக்கு பிடிச்சிருந்த மக்களே. இது உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் நான் மொத்தமாக ஒரு இதில் எடுத்து வச்சுருவேன். ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் புளியை எடுத்து வச்சுருவேன். அதில் 1/2 கிலோ, 1/4 கிலோ நம்ம கை எட்டுற தூரத்துக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக நான் அந்த ஜாடியை வாங்கினேன். பக்கத்தில் வச்சுக்கலாம், அடுப்பு பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம புளி உள்ளே வச்சு இந்த ஜாடியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த புளியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா அலசி போட்டு யூஸ் பண்ணுங்கள் மக்களே. புளியில் அந்த இதெல்லாம் போட்டு அந்த கொட்டை இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அந்த சுத்தங்கள்லாம் வந்துடும். இப்போ நம்ம புளி எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண எத்தனை வருஷம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு இதில் கொஞ்சமாக இவ்வளோ தான் எடுத்து உள்ளே வச்சு அடுப்பு பக்கத்தில் வச்சுப்பேன். அப்போ தான் டக்குன்னு ஏதாவது குழம்பு வச்சா ஊற போட்டு ஏதாவது பண்ணிக்கலாம். அதனால நான் இப்படி பண்ணுவேன் மக்களே. எதுக்கு குட்டி ஜாடி வாங்கியிருக்கேன்னு நீங்கள் கேட்காதீங்க. இதே புளியை நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அதிலேருந்து எடுத்து இப்படி வச்சு நம்ம அடுப்பு பக்கத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் மேட்டர். அதுக்காக தான் இதை வாங்கினேன் மக்களே. 2வது டப்பாலெல்லாம் போட்டு வச்சா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுது மக்களே. இது கழுவிக்கலாம். நம்ம டப்பாவுமே கழுவினா ரொம்ப அந்த புளியோட இது போக மாட்டேங்குது நம்மளுக்கு. இது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று ஒரு வட்ட மாடலில் இருந்துச்சு. அந்த இதுலேயே இன்னொரு ஜாடி இருந்துச்சு, அது உருண்டையாக இருந்துச்சு. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது ரேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபா அந்த ரேட்டில் இருந்துச்சு மக்களே. அது எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அது சரி, அது ரொம்ப ரேட்டாக வேறு இருந்துச்சு. ரெண்டு அவ்வளோது பெருசு நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுனால இதிலே நான் அமுக்கி உள்ளே நச்சு எப்படி பாருங்களேன், 1/2 கிலோ புளியை உள்ளே வச்சுட்டேன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இது தீர்ந்ததுக்கப்புறம் அடுத்து நான் அதிலேருந்து எடுத்து வச்சிருவேன் மக்களே. இதை தான் கை ஃபுல்லாக ஒட்டிட்டு எல்லாம் கையெல்லாம் அந்த புளியை இந்த ஜாடியில் வைக்கணும்னா நம்ம அந்த இது கழுவு எடுத்தாலே நம்மளுக்கு லைட்டாக தேய்ச்சி ஒரு பேப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்தாலே நம்மளுக்கு வந்துடுது. இது நம்மளுக்கு அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் உப்பு மோஸ்ட்லி ஜாடியில் வச்சா தூக்கி யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வசமாக அமையலை. அதனால் நான் புளி யூஸ் பண்ணுறதுக்காகவே இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இன்னொன்று எடுத்தேன்னு பார்த்திங்கன்னா அந்த இது வாட்டர் கேன் இல்லை மக்களே. இது நம்ம ஆயில் கண்டெய்னர், ஆயில் யூஸ் பண்ணுறது. இது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 60 ரூபா தான். குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த இதோட கண்ணாடி கிளாஸ்ன்னு நினச்சேன், ஆனால் அது பிளாஸ்டிக்கில் இது பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அதில் ஆயிலுமே ஊற்றி காமிச்சிருக்கேன் பாருங்கள். கோல்ட் வின்னர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். 1/2 லிட்ரு ஊற்றிருக்கேன். அதில் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க 100 லிட்ரு, 200 லிட்ரு, 300 லிட்ரு அப்படின்னு. கரெக்டாக 1/2 லிட்ரு கரெக்டாக 500 லிட்ரு அப்படின்ட்டு கரெக்டாக மென்ஷன் ஆகிருக்கு. லிட்ரு பிரகாரம் 1/2 லிட்ரு அதெல்லாம் கரெக்டாக தான் வைப்பாங்க போல் மக்களே. பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போவுமே நான் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்பவே பிடிச்சிருக்கு.